மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. என்னுடைய சர்வே படியாக விவசாயிகள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரே ஒன்று, அவர் மிகப்பெரிய நடிகராக இருந்ததனால் இன்னைக்கு மற்ற எந்த ஒரு அரசியல்வாதி பேசுகிறத விட இவர் பேசினால் ஹைலைட் ஆகும். திமுக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரே இமேஜ், நாங்கள் மிகப்பெரிய கூட்டணி, 3 முறை தொடர்ச்சி ஜெயிச்சிருக்கோம், ரெண்டு பார்லிமெண்ட்டு, ஒரு அசம்பிளி ப்ளஸ் நடுவில் வந்த கார்பரேஷன். எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணுறப்ப பார்லிமெண்ட் தேர்தலில் வாங்குகிற ஓட்டை விட அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் 7% ஆளும் கூட்டணிக்கு குறைகிறது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக 2006 தோக்கிறதுக்கு காரணம் விஜயகாந்த். 2016 அதுவே கொஞ்சம் வேறு மாதிரி பிளான் பண்ணி அது அவங்க திருப்பி ரீட்டைன் பண்ண உதவி. ஸோ இந்த தேர்தலில் விஜய் தனியாக நிற்கிறேன், நான் தீய சக்தியை தோற்கடிக்கிறேன் என்று சொன்னால் அவர் தனியாக நிற்கிறதுங்கிறது ஹி இஸ் டேக்கிங் இஸ் ரிஸ்க். ஒரு தொகுதிக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் கொடுக்குற 234 தொகுதி இருக்குது, இல்லை 3 தொகுதிக்கு ஒரு வீடியோ, அந்த தொகுதி பிரச்சனை யார் என்ன நாங்கள் பண்ணுவோம் வந்தா அப்படின்னு ரெட்பிக்ஸ்லேயோ இல்லை இவருக்கு சாதகமான ராஜ்பாபு சேனல்லையோ ஏதாவது பேசலாம். இல்லை நீங்கள் பிரச்சாரம் என்ன பண்ண போகிறீங்கன்னே இன்னும் முடிவு பண்ணாமல் அது பர்மிஷன் கொடுக்கல சார். பர்மிஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் போகணும், இல்லாட்டி நான் வெளியில் வருவேன்னு பயமுறுத்துங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ கடந்த ஒரு வாரமாக அவரோட அந்த விவாகரத்து அந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டு வந்துருந்தது. இன்றைக்கி தஞ்சாவூரில் மீட்டிங்கில் வந்து பேசியிருந்தார். பேசுனதில் இந்த விவாகரத்தை இதை பற்றி பேசலை, பட் அவர் கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். முக்கியமான பாயிண்ட்ஸாக நீங்கள் என்ன சார் வந்து பார்க்குறீங்க? முக்கியமாக இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்டா மாவட்டங்கள் குறித்தும் விவசாயிகள் இது குறித்தும் இந்த தண்ணீர் பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, இதை குறித்தும் நிறைய பேசியிருக்காரு. இதோட உங்களோட ஒப்பீனியன் வந்து? இல்லை, தண்ணி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னென்னா, நமக்கு அவங்க கொடுக்க வேண்டியது 190 டிஎம்சி. நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டோரேஜ் மேட்டூர் டேம் ஒன்று தான் 90 டிஎம்சி, அவங்கக்கிட்ட இருக்கிறது அதை விடையும் கம்மி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, மேகதாதுவில் கட்டணும்னு சொன்னாங்க. மேகதாதுவில் கட்டினால் 75% எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பட் அவங்க சைடில் இருக்குங்கிறதுனால அவங்க கண்ட்ரோல் வந்தால் முல்லைப்பெரியார் மாதிரி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். அதனால இதற்கு மாற்றாக 1961 காமராஜர் ராசிமணல்னு ஒரு இடத்துல அடிக்கல் நாட்டினார். அன்றைக்கி என்ன சொன்னார், டெக்னிக்கலாக என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்கிற பாறைகளில் டேம் கட்டுறதுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இல்லைன்ட்டாங்க, பட் அங்கே இருக்கிற பாறையும் மேகதாதுவில் இருக்கிற பாறையும் ஒன்று தான். ஸோ இன்றைக்கி ராசிமணலில் கட்டிட்டீங்கன்னால் கிட்டத்தட்ட இதில் நம்ம மேட்டூருக்கு 1.5 மடங்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சுன்னா தொடர்ந்து 1 வருடம் 1.5 வருடம் தண்ணி மழையே இல்லைன்னா கூட காப்பாற்ற முடியும். இதன் சார்பாக போன தேர்தலுக்கு முன்பாக ஒரு இதுவாக டிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி சில கட்சி தலைவர்களுக்கு அனுப்பிச்சேன். அதன் பிறகு என் நண்பர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட மார்ச் 2021 உச்சநீதிமன்றம் 2 மாநிலங்களும் தமிழ்நாடு கேரளா 2மே ராசிமணல் கட்டுவதற்கு முதல் வாய்ப்பு கொடுத்து அதனுடைய பலன்களை பார்த்து விட்டு தான் மேகதாதுக்கு போகணுன்னாங்க. ராசிமணலும் வரல, மேகதாதும் வரல. ஸோ நிச்சயமாக காவேரி டெல்டாவை காப்பாற்றணும் என்று சொன்னால் ராசிமணல் மட்டுமே திட்டம். அதை விட்டுட்டு மழை பெய்யாத வருஷங்கள் நம்ம போய் சண்டை போடுவோம். மழை அதிகமாக பெஞ்சால் வெள்ளம் வரும், 1 லட்சம் 1.5 லட்சம்னு ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடம் வழியாக வெளியில் விடுவோம். கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்தில் 3 வருடத்தில் ஆண்டுக்கு 150 டிஎம்சி தண்ணியை கடலில் விட்டுருக்கோம். ஸோ அதனால் இதற்கு சொல்யூஷன் என்றால் லாங் டேர்ம் சொல்யூஷன் இது முழுக்க ராசிமணலை பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நிலையில் விவசாயிகளுக்கு அவங்க நெல்லை வாங்கி வைக்கிறதுக்கு குடோன் இல்லாமல் பண்ணியிருந்தார். இல்லை சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசக்கூடாது. அப்போ அந்த டயத்தில் ஏதோ ஒரு தடவை பேசினார், அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் வாங்குறாங்க இதை ஏற்றிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டினார். நான் சொல்கிறது திமுக என்னுடைய சர்வே படியாக விவசாயிகள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. சரி, இவர்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் என்றபடி பணம் கொடுப்பதால் பெண்கள் நேற்றைக்கு முதியோர்னு பண்ணியிருந்தாலும் கீழ்நிலையில் போகும் பொழுது விவசாயிகளிடம் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அதற்கு பிறகு அரசு ஊழியர்கள் போன்றவர்கள்ட்ட இருக்குது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரே ஒன்று, அவர் மிகப்பெரிய நடிகராக இருந்ததனால் இன்றைக்கி மற்ற எந்த ஒரு அரசியல்வாதி பேசுகிறத விட இவர் பேசினால் ஹைலைட் ஆகும்.
ஸோ இவர் தொடர்ந்து அதில் இருக்காரா? ஏன்னா இவர் வெளியில் வர்றது கஷ்டமாக இருக்குங்கிறது, ஏன்னா இவர் தன்னை வெள்ளித்திரை நடிகர்னு சொல்லிட்டு இப்பயும் அதையே மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறாரு. நீ அரசியல்வாதி என்றால் விஜயகாந்த் எப்படி வெளியில் வந்தார், ஜெயலலிதா எம்ஜிஆர் எப்படி வந்தாங்க, அதை விட்டுட்டு நான் இன்றைக்குமே இதை கேரவானை விட்டு இறங்க மாட்டேங்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேச்சு நல்லது, பட் இது எதுவுமே லாங் டேர்ம் இல்லை. பரந்தூர் பற்றி ஒரு தடவை போய் பேசினார், அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சார்? மென்ஷன் வெளியில் வர்றது 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் வருவீங்கன்னா, இவர் என்ன சொல்கிறாரு? 1967 போல் 77 போல்ங்கிறார். எம்ஜிஆர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? அவர் இந்த மாதிரி இது பண்ண மாட்டார். ஓகே, அன்றைக்கி யூடியூப்லன்னா நான் இது 2 மாதம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு தொகுதிக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் கொடுக்குற 234 தொகுதி இருக்குது, இல்லை 3 தொகுதிக்கு ஒரு வீடியோ, அந்த தொகுதி பிரச்சனை யார் என்ன நாங்கள் பண்ணுவோம் வந்தால் அப்படின்னு ரெட்பிக்ஸ்லேயோ இல்லை இவருக்கு சாதகமான ராஜ்பாபு சேனல்லையோ ஏதாவது பேசலாம். இல்லை, யாருமே எதுவும் பேசாமல், ஒன்று திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் இரண்டுமே தமிழர் விரோத கருத்துக்கள். அதாவது தன்னுடைய குடும்பம் வளரணும், தனக்கு பின்னாடி குடும்பம், இன்னொன்று இந்திய இறையாண்மையை எதிர்ப்பது. சங்க இலக்கியத்திலிருந்து இந்தியாவுடைய பார்டர்னு சொன்னால் வடக்கில் இமயமலை, தெற்கில் குமரிமலை, 2 பக்கம் கடல் தான் இருக்குது. ஸோ இந்தியர்கள் அனைவரும் ஒரே தேசிய இனத்தை சேர்ந்தவங்க. அந்த ஒற்றுமையை சிதைப்பதற்கு திராவிடம்னு முதல்ல ஆரம்பித்து பின்னாடி தமிழ் அந்த விளையாட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்காரே தவிர மீதி எதையும் பேசலை. இன்று வரை அவர் காங்கிரஸை பற்றி பேசலை. தீய சக்தி, ஊழல் சக்தின்னு சொன்னால் ஊழலின் உச்சக்கட்டம் காங்கிரஸ் தான். 2G பண்ணதாக இருக்கட்டும், மற்ற நிலக்கரி ஊழலாக இருக்கட்டும், இன்னும் ஜாஸ்தி. இதனால் அதில் இன்னும் பயனடைந்தது திமுகவாக இருக்கலாம், பட் துணை போனது காங்கிரஸ். அதை பற்றி இவர் பேசலை. ஸோ வெளியில் வந்தது நல்லது, பட் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட இது இருக்கா, உழைப்பு போதுமா? இன்றைய நிலையில் அவர் காட்டும் முனைப்பு, உழைப்பு இந்த தேர்தலுக்காக இருப்பதாக தெரியல. அதான் உண்மை. ஓகே சார், இப்போ இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன விஷயம்னா, திமுக அதிமுக இந்த 2 கட்சியுமே வேற யாரையுமே புதுசா வரவங்களாம் வளர விடாம பண்றாங்க. மாறி மாறி அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களையும் கேட்டோடையும் பரப்புறாங்களே தவிர அவங்க மக்களுக்காக அரசியல் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதை ஒரு மாதிரி பண்ணி அவரோட அந்த ஸ்லாங் இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப 2 பேரும் டீலிங்ல இருந்தப்போ அந்த மாதிரி ரொம்ப உறக்க சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுதான் வாழ்க்கை. சினிமாவில் ரஜினி கமல், எம்ஜிஆர் சிவாஜி, அதுக்கு பிறகு ரஜினி கமல், அப்புறம் அஜித் விஜய்னு வந்துச்சு. இன்னும் அந்த இடத்த இன்னும் ரஜினி கமல் இடம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு, இன்றைக்கும் இருக்குது. அஜித் கொஞ்சம் நடிப்பை குறைத்து கொண்டிருக்கிறார், அதனால இன்னும் கூட. ஆனால் இல்லை, அதான் நம்ம காலத்தில் ஒரு படம் தான் 100-200 நாள்லாம் ஓட, இன்னைக்கு ஒரு வீக்கெண்டு இல்லை 2 வீக்கெண்டு போகுங்கிற நிலைமை மாறிட்டு இருக்கு. ஸோ எல்லா எல்லா ஃபீல்ட்லேயும் அந்தந்த நம்பர் 1 நம்பர் 2 தான் இருப்பாங்க. பைக்குன்னா டிவிஎஸ், ஹோண்டா, இவங்க தான் இருக்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் தான் அந்த இடத்துக்கு வரணும். என்டி ராமாராவோ எம்ஜிஆர் வர்றப்ப காங்கிரஸ் வெர்சஸ் திமுகன்ற இருந்த இடத்த காங்கிரஸ் ஒழிச்சிட்டு இவர் வந்தார். அதனால அந்த மாதிரி திமுக அதற்கு முன்னால் பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக இருந்ததை ராஜாஜி ஒன்று சேர்த்ததுனால வந்தார். தனியாக அண்ணாதுரை வரல. இவர் என்ன சொல்லுவார்? 67 நடந்தது போல் 77 நடந்தது போல்னா, 67 ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து, அதனால தான் அதுவும் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் சுடப்பட்டு கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்கிறதுன்னு அவர் சட்டை போடாமல் போட்ட ஒரு ஃபோட்டோ மூலமாக ஜெயிச்சாங்க. ஸோ எதுவுமே இல்லாமல் எழுதி கொடுப்பதை தன்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி பேசினால், ரசிகர்கள் ஒரு தொகுதிக்கு 10,000-20,000 பேர் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் மீட்டிங் போடல, நீங்கள் போடுறது ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று கூட போடலை. ஸோ 7-8 தொகுதிக்கு சேர்த்து 25,000 பேர் கூட சேர்க்காம, அதுவும் நீங்கள் உங்களை கூட்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செயல் வீரர் கூட்டம்னா 5,000 பேர் சேர்க்குறீங்க. 5,000த்துக்கு கூட போலீஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக 4,900ன்னு குறைச்சிக்கிறீங்க. ஸோ இது எந்த ஒரு சின்ன தொகுதியில், லோயஸ்ட் தொகுதியில் 1,90,000 ஓட்டு, ஹையஸ்ட்டு 3 லட்சம் ஓட்டு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒரு தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இது நீங்கள் தான் உழைக்கணும். விஜயகாந்த் ஃபஸ்ட்டு முறை விஜயகாந்த் உழைப்பு எப்படி இருக்கும்? அவர் ஒரு பக்கம், அந்நியார் ஒரு பக்கம்னு போய் சுற்றி எப்படி சுழன்று பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா இப்போ செங்கோட்டையன் இவரோடு இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே கேண்டிடேட்டை சொல்லிவிட்டு
ஒரு கேரவான், இன்னைக்கு கேரவான்கிறோம், அன்னைக்கு வேன்போம். ஒரு வேனை எடுத்துக்கிட்டு அதில் இதர் ஆலந்தூர் அல்லது பல்லாவரத்தில் ராசிக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு 234 தொகுதிக்கும் அவங்க போவாங்க. நீங்கள் பிரச்சாரம் என்ன பண்ண போகிறீங்கன்னே இன்னும் முடிவு பண்ணாமல் அது பர்மிஷன் கொடுக்கல. சார் பர்மிஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் போகணும், இல்லாட்டி நான் வெளியில் வருவேன்னு பயமுறுத்துங்க. ஸோ அதனால் இவர் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் 2026 தேர்தலில் சீரியஸ் கண்டெண்டராக இன்று வரை காணப்படவில்லை. இது என்னோட பார்வை என்னென்னா, 2016 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற காரணம் மக்கள் நல கூட்டணின்னு பிரித்தது. விஜயகாந்த் இவங்கள்லாம் சேர்ந்து பிரித்தது. இவர் சீமான் வாங்குற ஓட்டை விட்டுருங்க, அந்த ஓட்டை அப்படியே அதிமுகவுக்கு விழுகாது. பட் அப்போ ஆளுங்கட்சிக்கு விழ வேண்டிய ஓட்டை, எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிற வேலையை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் கொடுத்து வைகோ மூலமாக, அதே போல் பாமகவை தனியாக நிற்க வச்சு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நிற்க வச்சாங்க. கிட்டத்தட்ட இதை காப்பி அடித்து 2021 திமுக தன்னுடைய உதயசூரியனில் வெற்றி பெற்ற பாரிவேந்தர் ஒரு பக்கம், கமலஹாசன் ஒரு பக்கம், சரத்குமார் ராதிகா ஒரு பக்கம்னு அது ஒரு கூட்டணி வச்சு அவங்களும் 6% வாங்கினாங்க. இன்னொன்று டிடிவி ஒரு பக்கம் பிரித்தார். ஸோ இன்னொன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, திமுக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரே இமேஜ் நாங்கள் மிகப்பெரிய கூட்டணி, 3 முறை தொடர்ச்சி ஜெயிச்சிருக்கோம், 2 பார்லிமெண்ட்டு, ஒரு அசம்பிளி ப்ளஸ் நடுவில் வந்த கார்பரேஷன் தேர்தல். சார் நீங்கள் நான் இப்போ வேறு சேனலுக்காக எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணுறப்ப பார்லிமெண்ட் தேர்தலில் வாங்குகிற ஓட்டை விட அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் 7% ஆளும் கூட்டணிக்கு குறைகிறது. 2019 இவங்க வாங்கின ஓட்டு 53.4, அது 46.3ன்னு குறைஞ்சிடுச்சு. இந்த முறை பார்லிமெண்ட்டுக்கே 44ன்னு குறைஞ்சிடுச்சு. அதில் 7 போச்சுன்னா 37 ஆயிடுகிறது. சரியா? இதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு அலை இருக்கிறது. இப்போ விஜய் என்பதே என்னை பொறுத்தவரை திமுகவுடைய பி டீமா, திமுகவிற்கு எதிரான ஓட்டுக்கள் நம்பர் 1 கூட்டணியான அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு போகாமல் இருப்பதற்கு பிரிப்பதற்காகத்தான் நிற்கிறாரா அப்படிங்கிறது. ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயண்ட் வந்தால் தான் தியேட்டரில் ஓட்ட முடியும். ஓடிடியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே திமுகவின் அகண்ட கரங்கள் பற்றி இருக்கிறது. அதனால உங்களுக்கு இவர் லாங் டேர்மில் பிளான் பண்ணாலும் இந்த தேர்தலில் இவர் போட்டியிடுவது திமுகவின் பி டீம் தான் என்னுடைய பார்வை. ஓட்டை பிரிக்கிறது, நீங்கள் கூட்டணி அமைத்திருந்தால் காங்கிரஸ் உங்களோட சேர்ந்திருந்தால் வேற விஷயம். அப்படி இல்லைனால் அவர் என்டிஏவோட சேராமல் பண்ணுறாருன்னா முழுக்க 15, என்னுடைய கணக்கில் 12லேருந்து 15 வரலாம். மெட்ராஸ் சிட்டி போன்ற இடங்களில் கிட்டத்தட்ட 25% தொடலாம். ரூரலில் 8% வருது, ஆவரேஜ் 12லேருந்து 15% போகலாம். இதனால எந்த ஒரு, அதாவது விஜயகாந்த் முதல் தேர்தலில் 2006 8.2% எடுத்தார். அடுத்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 10.3 எடுத்தார். ஸோ இதனால அதிமுக அந்த எலெக்ஷன்ஸ் ஜெயிக்கல. ஸோ இந்த முறை அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இதில் 2006 தோக்கிறதுக்கு காரணம் விஜயகாந்த் பிரித்தது. 2016 அதுவே கொஞ்சம் வேறு மாதிரி பிளான் பண்ணி அது அவங்க திருப்பி ரீட்டைன் பண்ண உதவியது. ஸோ இந்த தேர்தலில் விஜய் தனியாக நிற்கிறேன், நான் தீய சக்தியை தோற்கடிக்கிறேன் என்று சொன்னால் அவர் தனியாக நிற்கிறதுங்கிறது ஹீ இஸ் டேக்கிங் இஸ் ரிஸ்க். பட் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? பட் இது பி டீம் வேலையாக தான் என்னை பொறுத்தவரை நம்ம பார்க்க முடியும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை